வணக்கம். Are we ready for another war? Are we ready for another Operation Sindoor 2.0? இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவே போர் தொடங்கிவிட்டதா? ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிந்த ஒரு சில நிமிடங்களிலிருந்து பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஏராளமான ஷெல்லிங் தொடங்கப்பட்டது. அதாவது பாகிஸ்தான் ஒரு போர் அடிப்படையில் அதற்கான ரிட்டாலியேஷனை எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டார்கள். இந்தியா எல்லையில் இருக்கக்கூடிய பூஞ்ச் என்கிற இந்த இடத்தில் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 2 சின்ன குழந்தைகள். இந்த அனைத்து நபர்களை தாண்டி பாகிஸ்தான் 2 மணியிலிருந்து பல இடங்களில் இதே போன்ற மோட்டார் ஷெல்லிங்கை தொடங்கி ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல், பெஹல்காம் தாக்குதல். அங்க இருக்கக்கூடிய அப்பாவி சிவிலியன்ஸ்களை பாகிஸ்தான் குறிவைத்து தாக்கியது. அதற்கு ரிட்டாலியேஷனுக்காக இந்திய அரசாங்கம், இந்திய ராணுவ படை 15 நாட்கள் அவகாசமும் கொடுத்தார்கள். பொறுத்திருந்து பார்த்தார்கள் பாகிஸ்தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக என்ன ஆக்ஷன், என்ன பதில் கொடுக்க போறாங்க. ஆனால் பாகிஸ்தான் திருந்துவதாக. பெஹல்காம் தாக்குதல் நடந்து முடிந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே பாகிஸ்தான் எல்லையிலிருந்து கிராஸ் பார்டர் ஃபயரிங் வயலேஷன் தொடங்கப்பட்டது. அதாவது நேற்று முன்தினம் தொடங்கப்பட்ட கிராஸ் பார்டர் ஃபயரிங் கிடையாது. 22ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 14 நாட்களாக பாகிஸ்தானிலிருந்து கிராஸ் பார்டர் ஃபயரிங் வயலேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு சிவிலியன்ஸ்களை பாகிஸ்தான் டைரக்டாக குறிவைத்து தாக்க தொடங்கிவிட்டார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பெஹல்காம், மே 7ஆம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர்கள் சிவிலியன்ஸ்களை, அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்கினார்கள். நாம் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத கேம்புகளை, லான்ச் பேட்ஸ்களை பேர் சூட்டி குறிவைத்து தாக்கியது மட்டுமல்லாமல் அதற்கான எவிடன்சஸ்களை கூட உலக நாடுகளுக்கு முன்பு எடுத்து வைத்தது. ஹிஜ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தொய்யபா போன்ற மிக பெரிய தீவிரவாத கேம்புகளை நாம் டிஸ்ட்ராய் செய்திருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தானே அதற்கான ஒப்புதலை கொடுத்தது. ஆனால் பாகிஸ்தான் அவர்களை தீவிரவாதியாக எடுத்துக்காட்டவில்லை, அவர்களை வீரர்களாக எடுத்துக்காட்டு. பார்க்கக்கூடிய இந்த வீச்சு பாகிஸ்தானில் உயிரிழந்த தீவிரவாதிகளுடைய சவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமே நேரடியாக மரியாதை செலுத்தி கொண்டது. அரசாங்கம் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஆபீசர்ஸ்கள் யூனிஃபார்மில் இந்த தீவிரவாதிகளுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். அதாவது உலக நாடுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. இப்போ பாகிஸ்தான் கூறுவது, இந்தியா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்களை தாக்கியுள்ளார்கள், அவர்கள் பேசக்கூடிய பொய்களை வற்றுப்பார்கள், கட்டுக்கதைகளை வற்றுப்பார்கள். அதை காரணம் காட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் 7ஆம் தேதியிலிருந்து எந்த அளவில் தொடங்கியுள்ளது என்று அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் யுத்தத்திற்கு பின் முதல் முறையாக இந்த அளவில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மோட்டார் ஷெல்லிங் தொடங்கப்பட்டது. அதாவது 99ஐ விட தாண்டி இப்போ நடக்கக்கூடிய அந்த வயலேஷன், அதாவது கண்முன் பாராமல் இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் எந்த அளவில் பார்த்து வருகிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரே ஒரு நாளில், அதாவது நேற்று மட்டுமே 15க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்தியா தரப்பிலிருந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம் தாக்குதலில் 26 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். நாம் நடத்திய தாக்குதலில் நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 90 நபர்கள், 90 தீவிரவாதிகள், அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மற்ற நபர்களும் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளார்கள். 42 நபர்கள் கிரிட்டிக்கலி இன்ஜோர்ட். மொத்தம் இன்ஜோர்ட் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை 50. இந்த ரிட்டாலியேஷனுக்கான காரணம் escalation occurred because 1 PM India Defense Forces attacked terror camps in Pakistan. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத கேம்புகளை இந்தியா குறிவைத்து தாக்கிய ஆபரேஷன் சிந்தூர், இதற்கு பின்புதான் இந்த ரிட்டாலியேஷன் நடந்துள்ளது. இதை நாம் ஒழிக்கவில்லை. உலக நாடுகளுக்கு பிரஸ் ரிலீஸை மற்றும் வைக்காமல் இந்திய சார்பாக ஒரு பிரஸ் பிரீஃபும் கொடுத்து அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா
இது போன்ற பல்வேறு நாடுகளுக்கு நாம் ஆதாரபூர்வமாக நாம் செய்த அந்த அட்டாக்கிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் நாம் விளக்கியோம். ஆனால் பாகிஸ்தான் என்ன செய்கிறது? பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொல்லக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். 1:05 ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. 1:30 நாம் இதை முடித்துவிட்டோம். 25 நிமிடங்களுக்குள் 9 தீவிரவாத அமைப்புகளை நாம் தாக்கிவிட்டோம். 2 மணியிலிருந்து பாகிஸ்தான் எல்லையிலிருந்து வரக்கூடிய இந்த ஷெல்ஸ், மோட்டார் ஷெல்ஸ், இந்த முறை அவர்களுடைய ஆயுதங்கள், அவர்களுடைய வெடிகுண்டுகள் மிகப்பெரிய சைஸில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த தரப்பில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் பூஞ்ச் என்கிற இடம், பாலாகோட் என்கிற இடம், மன்காட் என்கிற இடம், கிருஷ்ணா காட்டி, குல்பூர் மற்றும் கர்னி, இந்த அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றக்கூடிய வேலையை இந்திய அரசாங்கம் பார்த்துள்ளது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் மைக்ரேட் ஆக தொடங்கிவிட்டார்கள். ஏன்னா இந்த அனைத்து இடங்களுமே மிக முக்கியமான டார்கெட்டட் ஏரியாவாக இருக்கிறது பாகிஸ்தான் தரப்பு. From May 6th and 7th, Pakistan Army restored a artillery firing, including artillery shelling from posts across the line of control opposite to Jammu and Kashmir. Lieutenant Colonel Sunil Butterwal, PRO Defense North Command, இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரவுல இருந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஆர்ட்டிலரி கன்ஸ் மற்றும் ஆர்ட்டிலரி ஷெல்லிங் இரண்டுமே தொடங்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் இந்தியா தரப்பிலிருந்து உயிரிழந்த நபர்களுடைய அந்த பட்டியலும் எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் பாருங்கள். ரூபி, வயது 33. முகமது ஜியான் கான், வயது 10. ஜோயா கான், வயது வெறும் 12. முகமது அக்ரம், 40 வயது. அம்ரீக் சிங், 55. முகமது இக்பால், வயது 45. ரஞ்சித் சிங், 48 வயது. ஷகீலா பி, 40 வயது. அமர்ஜீத் சிங், வயது 47. மரியம் காத்தூன், வெறும் 7 வயது. விஹான் பார்கவ், 13 வயது குழந்தை. முகமது ரஃபி, 40 வயது. 15 நபர்களுடைய இந்த பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னா இந்துக்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அதாவது இந்த தீவிரவாதிகள் எந்த மத அடையாளத்தை கேட்டு அப்பாவி மக்களை குறிவைத்தார்களோ, இப்போ இந்தியர்கள் என்று கண்டு அவர்களை குறிவைத்து கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள். The shelling damaged homes, vehicles and public infrastructure across Balakot, Mandher, Mankot, Krishna Ghati, Golpur, Karni. இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகள், வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. பால்காட், மந்தேர், மன்காட், கிருஷ்ணா காட்டி, குல்பேர், கர்னி போன்ற பல்வேறு இடங்கள், முக்கியமாக புஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் மோட்டார் ஷெல்லிங்கால் தாக்கப்பட்டுள்ளது. ஒபிஷியலாக வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, டிவிஷனல் கமிஷனர் ரமேஷ் குமார் ஜம்மு, ராஜோரி, புஞ்ச், சாம்பா, கட்வா இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை மூடியுள்ளார்கள். அதாவது காஷ்மீரிகள் ஏற்கனவே சிவிலியன்ஸ்களை தாக்கி வருகிறார்கள், அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களையும் இவர்கள் தாக்குவார்கள் என்கிற விஷயம். 14 நாட்களாக கண்டினியூஸாக சீஸ் ஃபயர் வயலேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் இந்திய அரசாங்கம், இந்திய ராணுவம் வெளிப்படையாக ஆதாரபூர்வமாக ப்ரூவ் செய்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர், Pakistan had used larger, more destructive shells against civilians in Jammu, Uri, Tangdar and Kupwara. ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஆர்ட்டிலரி, மிகப்பெரிய குண்டுகளை கொண்ட, ஷெல்ஸ்களை கொண்ட அந்த ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளது. மிக முக்கியமாக ஜம்மு, உரி, தாங்தார் மற்றும் குப்வாரா. இரவு 2 மணியிலிருந்து, அதாவது 7ஆம் தேதி இரவு 2 மணியிலிருந்து இந்த விஷயம் நடக்குது. புஞ்ச் பாகிஸ்தானுடைய ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் அங்க இருக்கக்கூடிய குருத்வாரா, கோவில், புஞ்ச் ஃபோர்ட் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் இடமாக இருக்கிறது, அதையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, யுனைடெட் நேஷனுடைய ஃபீல்டு ஸ்டேஷன் வரை இந்த தாக்குதல் நடந்துள்ளது. நான் ஏற்கனவே கூறியபடி சில குழந்தைகளும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காலா சிங், அவருடைய மனைவி பல்விந்தர் கௌர், அவர் உயிரிழந்திருக்கிறார். 13 வயது அவருடைய
மகள் மிக பெரிய அளவில் காயமடைந்திருக்கிறார். சிவிலியன்ஸ் ஆர் ஃப்ளீயிங் டு ஜம்மு. அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை காலி செய்து மக்கள் அங்கிருந்து தப்பித்து ஜம்மு பக்கம் போய் கொண்டிருக்கிறார். அதாவது மைக்ரேட் ஆகி கொண்டிருக்கிறார். ஜம்மு, ரஜோரி, பூஞ்ச், சாம்பா, கத்வா இது போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அந்த கிராமங்களை காலி செய்வதாகவும் இந்திய இராணுவம் ஒரு அறிவிப்பை கொடுத்துள்ளது. அமரீக் சிங், சிண்டிகேட் சாக் அங்க இருக்கக்கூடிய பூஞ்ச் என்கிற இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஃபாரஸ்ட் கார்டு, ஷாப்கீப்பர்ஸ்கள் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1999 ஆண்டு கார்கில் யுத்தத்தில் கூட இந்த அளவில் ஷெல்லிங்ஸ் நடக்கவில்லை என்கிற அந்த விஷயத்தை பல்வேறு நபர்கள் எடுத்துக்கிறார்கள். இது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளியர் அக்ரெஷன் என்று பார்க்கிறோம். இதற்கான இன்னொரு காரணத்தை நான் இந்த லெட்டரை பாருங்கள். இந்த லெட்டர் மௌலானா மசூத் அஸ்ஹர் தரப்பிலிருந்து வெளிவந்த லெட்டராக பார்க்கப்படுகிறது. அவருடைய தங்கையுடைய கணவர், அந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், இது போன்ற 16 நபர்கள் கொல்லப்பட்டதாக மௌலானா மசூத் அஸ்ஹர் கூறினார். மௌலானா மசூத் அஸ்ஹர், ஹாஃபிஸ் சயீத் இது போன்ற பல்வேறு தீவிரவாதிகளை, தாவூத் இப்ராஹிம் போன்ற பல்வேறு தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஒழித்து வைத்துள்ளது. முதல் முறையாக தீவிரவாதிகளுடைய குடும்பத்தினர்கள் கொல்லப்பட்டதாக தெரிந்த பாகிஸ்தான் அவர்களுக்கு ஆதரவாக எந்த அளவில் வெட்கமே இல்லாமல் உலக நாடுகளுக்கு முன்பு அவர்கள் அந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய இராணுவ படையை எப்படி ஏவி விட்டு இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்களை கொன்று வருகிறார்கள் என்று பார்க்க. அதாவது இந்தியா தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், we have not targeted any civilian or military base in Pakistan. எந்த சிவிலியனையுமே, எந்த இராணுவ முகாம் அல்ல இராணுவ கேம்பையும் இந்தியா தாக்கவில்லை என்று எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் நாடாக இந்தியா எடுத்து வைத்ததோ அதற்கு எதிராக பாகிஸ்தான் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனை நீங்க பார்க்க வேண்டும். PRO Defense Northern Command ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்கிறார். During the night of 6th and 7th of May 2025, Pakistan Army restored the arbitrary firing, including artillery shelling from the post across the line of control international border opposite to Jammu and Kashmir. 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி மே 25ஆம் தேதியிலிருந்து தொடங்கிய பாகிஸ்தான் ஆர்மி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக புஞ்ச் என்கிற இந்த இடத்தில் சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. திஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ் நாட் ப்ரொபோர்ஷனேட். இந்த ரெஸ்பான்ஸ் மிகவும் தவறானது. Jammu and Kashmir Chief Minister Omar Abdullah on Wednesday called Pakistan's arbitrary and indiscriminate firing response to India anything but proportionate, even as Indian officials ensure no military and civilian targets were hit. இந்தியா தரப்பிலிருந்து ஒரு ஒஃபிஷியல் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கூட பாகிஸ்தான் இந்திய மக்களை, சிவிலியன்ஸ்களை நேரடியாக தாக்குவது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு இதை பற்றின பல்வேறு தகவலை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்போம். நேற்றும் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம், இன்னைக்கு காலையிலும் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். இன்னைக்கு நாள் முழுவதும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.